கடற்கரை, கடல் தானே, பார்க்கடல் தானே அவள் வந்த இடம். அப்ப அது அவருக்கு மாமியார் வீட்டு தானே, மாமியார் வீட்டுக்கு போலாம். நம்மளுக்கே கடல் கரைக்கு போனா மனசு சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். சரின்னு அவர் கிளம்பி கடற்கரைக்கு போறார். இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மாமியார் வீட்டுக்கு போனா சுகப்படலாம். யாரோட போனா சுகப்படலாம்? மகளோட போனா சுகப்படலாம். மக இல்லாத தனியா போனீங்கன்னா 5 பைசாவுக்கு அந்த வீட்டுல மரியாதை இருக்காது. ஒரு மாப்பிள்ளை தெரியாதனமா போயிட்டாரு, வாசல்ல போன உடனே மாப்பிள்ளைய போதோடனே வாங்க மாப்பிள்ளை வாங்க 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 வாங்க. இந்த வாங்கங்கிற வார்த்தை 2வது வார்த்தை அப்படி பின்னாடி போயிரும். ஏன் மக இருக்காளா? எட்டி எட்டி பார்த்தா பொண்ணு எங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்க மாட்டா. அடுத்த கேள்வி மகளை காணோம்னா பொண்ணு எங்க மாப்பிள்ள. நானே சும்மா அப்படி இந்த பக்கம் வந்தேன், உங்களை பாத்துட்டு போலாமேன்னு நான் வந்தேன். அவ இருக்கிற வீட்டுல, அவளுக்கு என்ன வேலை? எங்கயாவது வான்னா வரால, என்ன சொல்றாள? ஏன் மாப்பிள்ள? அத உடுங்கத்த, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். மாமா எங்க? மாமா வெளியே போயிட்டாங்க. மச்சான் காலேஜுக்கு போயிட்டார். குழந்தையா அது காலேஜுக்கு போயிருச்சு. நான் கூட கோயிலுக்கு கிளம்பலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி சரி நீங்க கிளம்புங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அப்புறமா வரேன், அடுத்த வாரம் நான் வரேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போன உடனே இந்த அம்மா பொண்ணுக்கு போன் போடுவா. ஏம்மா மாப்பிள்ள உங்க கூட ஏதாவது சண்டை இண்ட போட்டாரா? உங்க 2 பேருக்கு எதனா பிரச்சனையா? அந்த மனுஷன் மட்டும் இங்க தனியா வந்தாரே, என்னமோ அப்படி இப்படின்னு இழுத்தாரே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, போன வாரம் சொல்லிட்டு இருந்தாரு, அடுத்த வாரம் உங்க அம்மா வீட்டு பக்கம் எனக்கு ஏதாவது வேலை வந்தாலும் வரும், அந்த பக்கம் போனாலும் போவேன், போனா உங்க அம்மாவை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஒருவேளை அதுக்காக வந்திருப்பாரு போல இருக்கு. ஏமா நல்ல புள்ளமா நீனு, மாப்பிள்ள வராருன்னு ஒரு போன் பண்ணி சொல்றது இல்ல, நான் வந்த பிள்ளைக்கு ஒரு காப்பி கூட குடுக்காம அப்படியே துரத்தி விட்டுட்டேன். நான் உங்க கூட ஏதோ சண்டையோ இண்டையோ செஞ்சதெல்லாம் இவ பழியதுக்கு பொண்ணு மேல போட்டுருவா. மக இல்லாம போனா மரியாதை கிடையாது. நாராயணர் தனியா போறார். இந்த கடல் மாதா என்ன பண்ணினாலாம், நம்ம பொண்ணு வருதான்னு எட்டி பார்த்தாலாம், வரல. நம்ம கண்ணுக்குதான் தெரியலையோன்னு வேகமா வந்து பார்த்தாலாம், அப்பையும் தெரியல. பெருமாள் நினைச்சார், இது சுனாமியா மாறுறதுக்குள்ள நம்ம கிளம்பிட்டோம்னா நம்மளுக்கு மரியாதை, இது சரியா வராது அப்படின்னு அவர் கிளம்பி கருடனை கூப்பிட்டு சொன்னாரு, இங்க பாரு, எனக்கு மனசு சரியில்லை, எங்காவது நிம்மதியான ஒரு இடத்துக்கு போனோம், என்ன கொண்டு போய் எங்காவது ஒரு நல்ல இடமா பார்த்து விட்டுடேன். உடனே அது சொல்லிச்சு, உங்களுக்கு மனசு சரியில்லை, எனக்கு வயிறு பசிக்குது, நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேனே. இல்ல இல்ல, நீ என்னை டிராப் பண்ணிட்டு அப்புறமா நீ சாப்பிடு. இவங்க 2 பேர் பஞ்சாயத்துன்னு தீரல. கடைசியில பெருமாள் ஜெயிச்சுட்டார். அவர் ஏறி உட்கார்ந்துட்டார். நீ என்னை கொண்டு விட்டுட்டு நீ அப்புறம் சாப்பிடு. அது போகுது 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 போய்கிட்டே இருக்குது. ஆனா அது பசி அதுக்கு தானே தெரியும், பாவம். அது கண்ணு அங்க இல்ல, கீழே தான் இருக்கு, அப்படியே தேடிக்கிட்டே போகுது. ஒரு பாம்பு ஒண்ணு நெளிஞ்சு போச்சா, அதுக்கு ஆகாரம் கிடைச்சிருச்சு. அது உடனே கீழே இறங்கி பெருமாளை இறக்கி விட்டுட்டு, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் எனக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு என் வயித்தை நிறைச்சிட்டு அப்புறமா வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு விட்டுட்டு போயிருச்சு. பெருமாள் பார்த்தாரு, அட என்னடா இது, கல்யாணம் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல, பையன் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, மாமியார் வீடு இருந்தும் பிரயோஜனம் இல்ல, வாகனம் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, நம்ம வாழ்க்கை இப்படி கட்ட மாறி போச்சே அப்படின்னு பெருமாள் கட்டையா மாறி உட்கார்ந்தாராம். அதான் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய வரலாறு. பூரி ஜெகநாதர் கோயில் எல்லாருக்கும் தெரியும். நீங்க கிருஷ்ணரை வேற எங்கேயும் அப்படி பார்க்க முடியாது. கிருஷ்ணர் கட்டையா இருப்பார், கண்ணங்கரேர்னு இருக்கிறது கிருஷ்ணர். அதுக்கு ஒரு கண்ணு இவ்வளவு பெருசு இருக்கும், இன்னொரு கண்ணு இவ்வளவு பெருசு இருக்கும், மூக்கு இவ்வளவு பெருசு இருக்கும். அப்படி ஒரு வினோதமான ரூபத்துல கிருஷ்ணரை நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது, பூரியில தான். வருடந்தோறும் தேர் பண்ணி அந்த தேர் ஓடக்கூடிய தேர் பவனியில சிறப்பு பெற்ற நகரம். லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த தேர் திருவிழாவுக்கு கூடுகிற நகரங்களில ஒன்று பூரி. அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய வரலாறு இதுதான். பெருமாள் கட்டையா போனாராம். பெருமாளுக்கே அந்த நிலைமை, அவரே மரக்கட்டையா ஆகி போனார். சரி, அவருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு சிவபெருமான், அவருக்கு ஏதாவது குறை இருக்குதான்னார். அவருக்கும் இருந்துதான் குறை. அவருக்கு என்னங்க குறை இருக்க முடியும்னார். அவருக்கு பெரிய குறை இருந்தது. அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது.
தாயுமினி தந்தையினி தான் தரியம் காணேன் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே. தாய் இல்லாத பிள்ளைய, தகப்பன் இல்லாத பிள்ளைய யார் வேணாலும் அடிக்கலாம். அப்பா அம்மா இருந்தா கேட்பாங்க, ஏன்டா என் பிள்ளைய அடிச்சேன்னு. அப்பா அம்மா இல்லைன்னா யாரு கேட்பா? அந்த குழந்தை எல்லார்கிட்டயும் அடி வாங்கினாரா. இதனாலேயே வில்லால் அடிக்க, செருப்பு காலால் ஒருவன் உதைக்க, வெகுண்டொருவன் கல்லால் எறிய, பிறம்பால் அடிக்க, கடிவண்டுகூர் அம்மா இல்லா குறைன்னு எழுதினார். அம்மா இல்லாததுனால சுவாமி பாவம் இவ்வளோ பேர்கிட்டையும் அடி வாங்கினார். அவருக்கு அப்பா அம்மா இல்லாத குறை. எல்லாத்துக்கும் குறை இருக்கு. இந்த குறைகளை எப்படி நாம் நிறைகளாக மாற்றிக்கொள்ள முடியும்? ஒரு குறையை நிறைவாக மாற்றுவதற்கு சாத்தியம் உண்டா? நாம நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய நிறைவை எங்கே, எதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும்? நிறைவு என்பது இன்னொருவரின் மொழியின் மூலமாகவோ இன்னொருவரினுடைய செயலின் மூலமாகவோ எனக்கு கிடைக்கும் என்று சொன்னால் கிடைக்காது. என் மனதின் மூலமாகவும் என் செயல்களின் மூலமாகவும் என் எண்ணங்களின் மூலமாகவும் எனக்கு கிடைப்பது நிறை. என்னுடைய வாழ்க்கையினுடைய குறைகளை நிறைவாக மாற்றிக் கொள்ளுகிற தன்மையை, புக்தி கூர்மையை இறைவன் இந்த மானுட பிறவியில் நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம எப்படிப்பட்ட குறைகளை வேண்டுமானாலும் நிறைகளாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு அருமையான கதை ஒண்ணு இருக்கு. நாம இப்ப கராத்தேன்னு ஒரு சண்டை கத்துக்கிறோம். அதே மாதிரி கும்ஃபுன்னு ஒரு கலை இருக்கு. நம்ம சீன தேசங்களில் எல்லாம் அதிகமாக அந்த கலையை பயிலக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு, இன்னைக்கும் இருக்காங்க. அந்த கும்ஃபு கலை கத்துக்கணும் அப்படின்னு ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பையனுக்கு ஆசை, ரொம்ப ஆசை. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய கத்துக்க முடியாத சூழ்நிலை. என்ன சூழ்நிலை அப்படின்னா, அவனுக்கு ஒரு கை கிடையாது, ஒரு வலது கை கிடையாது அந்த பையனுக்கு, இடது கை மட்டும்தான் அவனுக்கு. இந்த சண்டை போடுறதுக்கு ரெண்டு கையும் வேணும். ஒரு கையை வச்சுட்டு எப்படி சண்டை போடுறது? சண்டை போட முடியாது. இந்த பையன் இந்த கலையை கத்துக்கணுமேன்னு ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கேட்டு பார்த்தாரு. யார் அந்த பையனுக்கு கத்துக் கொடுக்க தயாரா இல்ல. அதுக்கு மாறா எல்லாரும் அந்த பையனை பரிகாசம் பண்ணாங்க, ஏளனம் பண்ணாங்க. ரெண்டு கை இருக்கிறவனே கத்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், நீ ஒத்த கையை வச்சுட்டு இதெல்லாம் கத்துக்கணும்னு நீ வரியே, அப்படி எல்லாம் பேசினாங்க. அவனுடைய குறை நாளாக 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 அவனுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய ஆழமான காயமாக மாறி போனது. சரி, கடைசி முயற்சியாக அந்த ஊரிலே மிகப்பெரிய குரு அவர்தான், அவர்கிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு அவர்கிட்ட போனார். அவனுடைய மனத்தையும் மனத்தில் இருந்த வேதனையும் அறிந்து கொண்ட அந்த குருநாதர் சொன்னார், நீ தாராளமா கத்துக்கலாமே அப்படின்னார். உடனே இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். இதுவரைக்கும் பார்த்த யாரு என்ன கத்துக்கலான்னு கூட முயற்சி பண்ணலான்னு கூட சொல்லவே இல்லையே, தடவை என்ன பார்த்து கத்துக்கலான்னு நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் குருநாதா, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க, நான் கத்துக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டனாலும் கத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னார். உடனே குருநாதர் சொன்னார், நான் உனக்கு நிறைய எல்லாம் கத்துக் கொடுக்க போறது இல்ல, ஒரே ஒரு அடிதான் கத்துக் கொடுக்க போறேன், அதை நீ நல்லா பயிற்சி பண்ணணும்னார். சரி, நான் பண்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு அடி அது மட்டும் கத்துக் கொடுத்தார். ஒரு வாரம் கழிச்சு வா, சரி. ஒரு மாசம் கழிச்சு வா, சரி. ஒரு ஆண்டு கழிச்சு வா, அதேதான். வேற அடுத்த அடி எல்லாம் கிடையாது, ஒரே அடி, அதை மட்டும் கத்துக்க. இப்படியே போச்சு. ஒரு 5-6 வருஷம் போச்சு. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த நாட்டுல அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு இந்த கலையை கத்துக்கிறவங்களுக்கான ஒரு பெரிய போட்டி. அப்படி ஒரு போட்டி நடக்க போது அந்த போட்டியில இவங்க பள்ளியில இருக்கிற மாணவர்கள் எல்லாம் போய் கலந்துக்குவாங்க. அந்த ஆண்டு யாரு கலந்துக்கிறதுன்னா, ஆசிரியர் இந்த கையில்லாத மாணவன் பேரை எழுதி கொடுத்துட்டார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். 2 கை இருக்கிறவங்களை போனாலே இதுல ஜெயிச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாச்சு, ஒத்த கை இருக்கிற பையனா அதுவும் 5 வருஷமா ஒரு அடியை தான் கத்துக்கிட்டு இருக்கிறான், அதை தாண்டி இவனுக்கு அடுத்த அடி அடிக்க தெரியாதே, இவனை கொண்டு போய் அனுப்புறாரு ஆசிரியர். இத்தனை வருஷமா நம்ம தானே இந்த கப்பை வாங்கிட்டு இருந்தோம், அதை விட முடியாது இல்லையா, இதை எப்படி திருப்பி இந்த ஆண்டு நமக்கு கிடைக்காம போயிருமேன்னு மாணவர்கள் எல்லாம் போய் குருநாதர் கிட்ட சொன்னாங்க. குருநாதர் சொன்னார், எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க. சரி, சண்டையும் வந்தது. எல்லா பள்ளியிலிருந்தும் மாணவர்கள் வராங்க. இந்த மாணவர் போறாரு, முதல் சுற்று முடிஞ்சு, 2 முடிஞ்சு, 3 முடிஞ்சு, 4, 5, 6ன்னு 10 சுற்றுக்களிலேயும் அவன் வெற்றி பெற்று கடைசியா அந்த பட்டத்தையும் வாங்கிட்டான்.